தடக்கு 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 தடக். கொன்னிச்சிவா. ஹலோ மக்களே, என்னடா புதுசாக ஒரு லாங்குவேஜ்லாம் பேசுறியே அப்படின்னு நினைக்காதீங்க. கொன்னிச்சிவா அப்படின்னா வணக்கம் வணக்கம், தகடு தகடு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பசங்க தான் சொன்னாங்க, என்ன புதுசாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, புதுசாக தானடா பண்ணிடுவோம் அப்படின்னு. என்ன சொல்லணும் அப்படின்னு கொன்னிச்சிவா அப்படின்னு சைனீஸ் லாங்குவேஜ் சொல்ல சொன்னாங்க. ஐயோ, இதுதாங்க நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்லணுமாங்க? ஜாப்பனீஸ் லாங்குவேஜாங்க நம்ம. குறைக்காங்க, கூட்டாங்கடா டே, எல்லாத்தையும் குழப்புறாங்க. சரி, நம்ம கதைக்குள்ள வருவோம். இப்போ வந்து ஒரு படத்தோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறோம். அது என்ன படங்கிறத நான் வந்து ஒரு சின்ன சீன், எப்படின்னா ஒரு அந்த கதையில் வர சின்ன சீனை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பசங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து அந்த படத்தை அவங்க இன்னும் பார்க்கல, அதனால அவங்க என்ன படம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போங்க. தம்பி, ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கதை சொல்கிறேன் சார். உடனே விக்ரம் ஏதாவது நினச்சிடக்கூடாது, வேதாளம் தான் கதை சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது, சரியா? அந்த கதையில் கான்செப்ட் படி அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிங்களான்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து கதை என்ன அப்படின்னா, ஹீரோ கிட்ட ஒரு நாய் இருக்குது. வில்லன் குரூப்பில் அவனை வந்து ஒரு இதுக்காக கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஃபைட்டுக்காக கூப்பிடணும், ஒரு மெயினாக ஒரு தலையை தூக்கணும் அப்படிங்கிறத கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவனை கூப்பிட்டிங்கன்னா பிரச்சனை அதிகமாக வரும் அப்படிங்கிறத இன்னொரு அந்த வில்லன் குரூப்பில் ஒரு ஆள் சொல்கிறார். அவன் மட்டும் வேணாம் சொன்னோடனே அப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அவனை கூப்பிட்டு முன்னக்குட்டி அவன் நாயை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை சொல்கிறாங்க. நாயை தூக்கிடுறாங்க. உடனே வில்லன் வராரு, மாசா ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு ஒரு அதாவது ஒரு நிமிஷம் கூட இருக்காங்க, ஒரு 6 பேரை தாறுமாறு பண்ணிட்டு டக்குன்னு நாயை கூப்பிட்டு போயிடுறாரு. இதை கேட்டால் உனக்கு எந்த மாதிரி கதை தோணுது? ஜான்விக். பார்த்தீங்களா, நான் சொல்லலைங்க, அவங்க இந்த படத்தையும் பார்க்கல, நான் என்ன சொல்ல போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் கான்செப்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. சரி, இருந்தாலும் படத்தோட டைட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் தலைநகரம் 2, அது சென்னையில் ஒரு ஜான்விக். சுந்தர் சி நடிக்கும் சென்னையில் ஒரு ஜான்விக் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னா கதை ஃபுல்லாமே, அதாவது ஃபைட்டுன்னா அடிதடி ஃபைட்டு அப்படிலாம் வராது, ஃபுல்லாக வெட்டு குத்து தான். அதில் துப்பாக்கி வச்சு சுடுறாங்க, இதில் கத்தி வச்சு கொள்றாங்க, இப்படி தான் ஃபைட்டு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. மற்றபடி கன் கலாச்சாரம் அதிகமாக இல்லை, ஆனால் அவ்வளோ வேற கொள்றாங்க, இது பண்ணுறாங்க. போலீஸ் அந்த இடத்துல ஒரு சீனில் கூட வரலங்க. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போலீஸ் எப்போன்னு எங்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா, அது தெரியல. போலீஸு ஏன் வரலைங்கிறத சுந்தர் சீட்டை தான் கேட்கணுங்க. அது அதேமாரி தான், அதாவது ஜான்விக்கில் என்ன நடக்கோ, ஜான்விக்கில் மலை மாதிரி கூச்சி போடுவார். ஆட்களை வந்து கொன்று குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துலையும் போலீஸ் ஒரு சீனில் கூட வராது. இந்த இடத்துலையும் போலீஸ் ஒரு சீனில் கூட வரல. மாஸ்டர் எடிஷன் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் எடிஷன். இதை வந்து நம்ம எப்படி சொல்றது, ஆப்பிள் ஏர்பாட்ஸ் கம்பேர் பண்ணிட்டான் தம்பி. அப்போ ஒரிஜினல் வாங்கினா 20,000 ரூபா, மாஸ்டர் பீஸு அது வாங்கினா 250 ரூபா. ஆனால் டிக்கெட் ரேட்டு ஒரே மாதிரி தானே விற்காங்க. மாஸ்டர் காப்பிக்கும் இதுக்கும் ஒரே டிக்கெட் ரேட்டு தானே. அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம். ரைட், ஓகே. இருந்தாலும் நிறைய பேர் உழைப்பு இருக்குது, நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் காப்பியை கொஞ்சம் தெரியாத மாதிரி அடிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்துருக்கலாம். ஏன்னா கதை நம்ம சுந்தர் சிக்கும் கொஞ்சம் வயசு ரொம்ப தெரியுது. அவருக்கு என்னை மாரி அவர் உடம்பு ஏறிடுச்சு, நம்ம என்ன செய்கிறது? எனக்கு உடம்பு இருக்குது, பார்க்கறதுக்கே லுக்காக இல்லை, அதேமாரி அவரும் லுக்காக இல்லை. என்னை வச்சு தான் அவரை கம்பேர் பண்ணுறேன், மற்றவங்கள வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக, நம்ம குஷ்பு மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மாக ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஆமாடா, குஷ்பு ஸ்லிம் ஆகிட்டாடா, நடந்து பல வருஷம் ஆகி போச்சு. மாநாட மயிலாடன்னு நினைக்கிறேன், ஜெயா டிவியில் மாநாட மயிலாடக்கு வரும்போது ஸ்லிம் ஆகிட்டா, ரொம்ப ஸ்லிம் ஆகிடுச்சு. அதாவது ஆரம்ப காலத்து குஷ்பு மாதிரி ஆகிட்டா. இப்போ தான் ஒரிஜினல் குஷ்பு இட்லி, ஒரிஜினல் குஷ்பு இட்லி ஆகியாச்சு. அதே மாதிரி சுந்தர் சிக்கும் கொஞ்சம் வழிகாட்டி உடம்பு குறைக்க வைக்கலாம். அந்த டாபிக் மாதிரிச்சா, கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க.
சரி, நம்ம மறுபடியும் டாபிக்லயே வந்துருவோம். அதே மாதிரி ஃபைட்டு எல்லாமே கன் கலாச்சாரம் இது அருவா கத்தி அந்த அருவாமான இந்த கலாச்சாரத்தில் போய்கிட்டு இருக்கு. கன்னு வந்து ஒரே ஒரு சீன்ல மட்டும்தான் வருது மேக்சிமம், வேற சீன்ல அவ்வளவா கன் கலாச்சாரங்கள் இல்லை. பொதுவாக போலீஸு 2 படத்துலையுமே காணும். ஏன் அப்படின்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலையா இல்லைன்னா போலீஸுக்கு பேட்டா கொடுக்கலையான்னு தெரியல. பேட்டா கொடுத்து நடிக்க வச்சிருக்கலாம், ஆனால் நடிக்க வைக்கல. போலீஸ் ட்ரெஸ் போட்டு யாருமே வரல. இதை நம்ம ஒன்றும் சொல்லதுக்கு வாய்ப்பு இல்லை. யோசிச்சிட்டான், தெளிவாக யோசிச்சிட்டான். வந்து பிடிச்சி கொடுத்தா யாருக்கு கதை எழுதுறது, யார் கதை நடிக்கிறது, அந்த மாதிரி அவன் யோசிச்சிருக்கான். சரி, இதில் சிறைச்சாலைங்கிற ஆப்ஷனும் போலீஸில் இருந்தால் சிறைச்சாலைக்கு ஆப்ஷனே இல்லை. அதே மாதிரி இதில் வந்து தேர்ட் பார்ட்டுக்கும் ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டு வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. தேர்ட் பார்ட் வரும். அதுல குஷ்பு பார்க்கலாமான்னு சுந்தர்சி தான் கேட்கணும். என்ன கேட்கறான் பாருங்க. அப்ப துரை கீனு ரவீஸ் அவரை சூஸ் பண்ணுங்க. 4th பார்ட்டுன்னு ஜான்விக் 4th பார்ட்டுன்னு 5th பார்ட்டு இல்லைன்னா 6th பார்ட்டுன்னு போடுங்க. ஏன்னா 4th வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்பின் ஆஃப் வேற வருதாங்க. சரி, அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கொஞ்சம் அதே மாதிரி எடுக்காதீங்க, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல கன் இதுல கத்தி, அதனால வித்தியாசம் இருக்கும். என்ன அதுல கோட் போட்டு கருப்பு கலர் கோட் போட்டு தான் எல்லாத்தையும் கொள்வாரு. இவர் வந்து வேஷ்டி பிளஸ் கருப்பு கலர் சட்டையை போட்டு வந்து கொள்றாரு. வேற ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. அதுலயும் அவரு ஹீரோயினி வந்து படத்துல, அதாவது படத்துல ஹீரோயினி இருக்கலாம், ஹீரோயினிக்குள்ளேயே ஒரு ஹீரோயினி இருக்காங்கப்பா. ஏன் அப்படின்னா அந்த படத்துல அவ ஹீரோயினி ஒண்ணு, அவளே ஒரு சினிமால நடிக்கிற ஹீரோயினி. எப்படி ஹீரோயினிக்குள்ள ஒரு ஹீரோயினி, என்னை நோக்கி பாயும் தோட்டா, அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்குள்ள ஒரு சம்பவம் வச்சிருக்காங்க இதுல. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. யாரு அந்த படத்தை கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லையே. அதுல ஹீரோயினின்னு சொன்னாங்க, அவ ஷூட்டிங் போன மாதிரி ஒரு சீன் கூட நான் பார்க்கலையடா. ஐயோ, ஹீரோயினின்னு சொன்னாங்க, இந்த படத்துக்கு ஹீரோயினியா புக் பண்ணியிருப்பாங்களோ. சரி, புக் பண்ணியிருக்கலாம். சரி, ரைட்டு, அந்த கதைக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது பெரிய கதையா போகுது. அதனால நம்ம வந்து ஹீரோக்குள்ளேயே போவோம். ஹீரோ, அதாவது தலைநகரம் 2 அப்படிங்கிற படம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. படத்துல 3 வில்லன்கள், ஒரு சைடு வட சென்னை, தென் சென்னை, அதுக்கடுத்து வேற எத்தனை இடம் இருக்கு, ஏதோ இன்னொரு சென்னை இருக்குங்க. அந்த சென்னைக்கு 3 பேர் 3 இடத்த பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை அடிச்சு சாப்பிடணும்னு ஆசை. அதாவது ஒவ்வொருத்தனும் எல்லா இடத்தையும் ஆளணும்னு ஆசைப்படுறான். அதே மாதிரி வில்லன்கள் ஒவ்வொருத்தரா நம்ம ஆள் தான் கொண்டுகிட்டு வராப்புல. கடைசியில அவங்க ஆட்கள் எல்லாம், அதாவது பொதுவா சொல்றதா இருந்தா, ஒரு அரசர் இருக்காருன்னா அரசரை கொன்ன பிறகு அந்த நாடை இன்னொரு அரசர் தான் கைப்பற்றுவார். உள்ள இருக்க யாருமே அதை டச் பண்ண மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம அரசர் கீழே இருக்கிற அந்த படைகள் அவங்கெல்லாம் அரசர் இடத்த பிடிக்க முடியாது, ஏன்னா இன்னொரு அரசர் தான் அதை ஆளுமை பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து சிப்பாய்க்கு பவர் கொடுத்துருக்காங்க. சிப்பாய், அதாவது ஒரு செஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஜாக்கு தான் பவர். ராஜா செத்த பிறகு மற்ற எல்லாருமே டம்மி ஆயிடுவாங்க. ஆனா இதுல எப்படி அப்படின்னா, ராஜா செத்த பிறகு டம்மி ஃபுல்லா மம்மி ஆயிருது, சி ராஜாவாயிருது. சோட்டா பீம்ல சோட்டா அரசர் டம்மி, கீழே உள்ள வந்த வேலை. அந்த மாதிரி இந்த கதையிலையும் ஒரு செம ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல வந்து நம்ம ஹீரோ மட்டும் தான் மாசாடுறாங்க, இதுல எல்லா வில்லங்களையும் மாசாக்கிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில இதை வந்து ஒரு குழப்பமாவே முடிக்கிறாங்கப்பா. தேர்ட் பார்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, மேலும் வீடியோக்களுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. தலைநகரம் 2க்கா 2க்கு 2வே கொடுத்துருக்காங்கப்பா. வணக்கம் மக்களே, நன்றி. நீங்க கொடுத்த ஐஎம் ரேட்டிங்க்கு ரொம்ப நன்றி. நான் பேச விரும்பல இதுக்கு மேல. ஆமா, நம்ம மறக்காம அதை பண்ணிட்டு போங்கப்பா. அதை மறந்துட்டேன் நானு, அதை பண்ணிருங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.